எழுதியிருக்கிறாரு, எல்லாம் 7 படிக்கிறாங்க, அப்புறம் அப்படியே வந்து கல்வெட்டு படிக்கிறாங்க, அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கான். பொம்பளை படிக்க விட்டதே 9 வருஷம் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படிக்கிறதுங்கிறத விட முதல் பெண் படிக்கிறாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் முதல் பெண் படிக்கிற எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பிஎஸ்சி படிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் அம்மா தான் போக்குவரத்துக்குரிய பெண். அந்த ஒரு பெண் பிஎஸ்சி படித்தான்னா அந்த குடும்பத்திற்கு அத்தாங்களையும் படிக்க வச்சுருவோம். கல்வி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெண்கள் நல்லா நிமிர்ந்து நடக்கணும், பெண்கள் பெருமையோடு வரணும், பெண்கள் ஒரு வெல்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கல்வி. இந்த கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடந்த காலத்தில் பார்த்தா சில நிகழ்வுகளெல்லாம் பார்க்குற போது எவ்வளோ தூரம் நடக்குது. இந்த பெண்கள் பாலியல் பலாத்காரம் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே வன்கொடுமை நடக்குது அப்படின்னா இதெல்லாம் இந்த 15 வருஷமாக தான் வருதா அப்படின்னா இல்லை, 1000 வருடங்களாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்பொழுதுதான் அது வெளியே வரல, இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா எல்லா பெண்களும் எல்லா தாய்மார்களும் அதை நம்ம அந்த பெண்கள்லாம் எப்படி இருக்கணும், பாலியலில் ஒரு ஈர்ப்பு வரும் என்பதில் எந்த விதமாக மாற்றுக்கிறது அது வயசுக்கு எனக்கு உண்டு. அதை நம்ம எப்படி மாற்றணும்னா நம்ம மனசை வச்சுக்கலாம். மனசு தான் கண்ட்ரோல், மனசு தான் கிருஷ்ண பரமாத்மா. அங்கே சேரியட்டை அந்த ரதத்தை ஓடுற கிருஷ்ணன் தான் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம மனசு தான் அது. நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி நம்ம குடும்பத்துக்காக வாழணும், நம்ம குடும்பத்துடைய பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பெண்ணிடம் இருந்தால் எத்தனை பேர் வந்து நான் ஐ லவ் யூ சொன்னாலும் போடாமல் புறந்தொழிட்டு முன்னேறிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு முன்னேறுகின்ற ஒரு சமுதாயத்திலே இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விழா வளைகாப்பு விழா என்பது மிக அற்புதமான விழா. இந்த விளையாட்டு விழா என்பது பார்த்தீங்கன்னா இப்போ சயின்டிஃபிக்காக எவ்வளவோ சொல்கிறாங்க. முதல்ல அந்த பெண்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கூட்டு போய் கிணக்கரை வந்து நிற்போம், நோக்கி வைப்பாங்க. அப்போ அந்த மீன்கள்லாம் அந்த துள்ளி குதிக்குமா, அந்த துள்ளி குதிக்கிற போது அது எல்லாரும் ஒரு சாஸ்திரமாக கொண்டு வைப்பாங்க. திருப்பி கேட்டாங்கன்னா ஏன் அந்த பெண்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்களா, அதெல்லாம் மீன்லாம் துள்ளி குதிக்குது, அப்போ என்ன உங்களுக்கு கேட்குதுன்னா வளையல் கொடுக்குற மாதிரி சத்தம் கேட்குதுன்னா இந்த வளையல் கொடுக்குற மாதிரி சத்தம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மளை பார்த்து அவனுக்கு வந்துருக்கு, அவனை பார்த்து நமக்கு வந்துருக்கிறாங்க, நம்மளை பார்த்து அவனுக்கு வந்துருக்கு. ஆக இந்து சமயம் என்பது ஒரு பாரம்பரியமான அமைப்பு. நம்மகிட்ட எவ்வளவோ கொட்டி கிடக்கின்ற பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. அதற்காக நாம் சிறிது சிறிதாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அதனால் நம்ம இந்து என்பதில் நீங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். அதனால் இந்த பெண்கள் இந்த கர்ப்ப காலத்தில் நல்ல சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல எண்ணங்களை வைத்துக் கொண்டிருந்தால் நம்ம குழந்தை பிறக்கிற குழந்தை மிக அற்புதமான குழந்தைய போகணும். பாதி நேரத்தில் தூக்கிடும், நல்ல செய்தி வைக்கிறது. ஒரு நாட்டில் இஸ்ரேல் நினைக்கிறேன், அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு இருக்குமா, நம்ம வீட்டில் ஸ்ரீராமத்தை எழுதுற மாதிரி அந்த கணக்கு நோட்டு புத்தகத்தை தினமும் உட்காந்து எழுதுவாங்க. ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி போட்டு 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 பார்த்தா என்ன நினைக்கிறா, தான் குழந்தையும் அதே மாதிரி கணக்கில் வல்லுநராகணும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், எண்ணியாக இது எண்ணியத்துக்கு நம்ம எண்ணங்களை வலுவாக வைத்துக்கொண்டு நல்ல குழந்தை பிறக்கணும், அவங்க நல்ல அறிவாளியான குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தால் அவங்க பிறக்கிற குழந்தை அற்புதமான குழந்தைய பிறக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கைக்கு நாம் ஒரு பயனை சேர்க்க வேண்டும். ஒரு பெண் என்றால் பெண்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.